அண்ணே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, நான் வெளியில வெயிட் பண்றேன். நான் இவ்வளவு சொல்லி நீ திறந்துடல, என்னை அடிக்கிறதுலயே குறியா இருக்க. இனிமேல உன்னை யாராலும் திருத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் உன்னை திருப்பி அடிப்பேன் மட்டும் எதிர்பார்க்காத. கனவுல கூட நடக்காது. பொசிஷன்ல வந்து நில்லு. புரிஞ்சுக்கிட்டா சரிதான. ஆளையே காணோம். இந்த பக்கம் தானே போனாரு. எல்லாம் வாய்வா போயிருச்சு. யாரப்பா தேர்ற? எங்க அண்ணன் ஒருத்தர் உள்ள போனாரு, இன்னும் வரல. அதான் தேடுகிறேன். டே வெண்ணே, நான் தாண்டா வந்தேன். பாக்கிறதுக்கு குருதி புனல் கமலாத மாதிரி ஆயிட்டீங்க. என்னப்பா சொன்ன? இல்லனே, இப்ப நீங்க பாக்கிறதுக்கு குருதி புனல் கமலாத மாதிரி இருக்கீங்க. இவ்வளவு ரத்த கலரிலையும் ஒரு மகா கலைஞரை என்னோட ஒப்பிட்டு பேசின பத்தியாடா. அந்த ஒரு வார்த்தை தாண்டா மனசுக்கு மயில் இறகையில மருந்து போட்ட மாதிரியே இருக்கு. மருந்து போட்ட மாதிரி இருக்கு. அது சரிடா. அண்ணன் உள்ள என்ட்ரி ஆகும்போது என்னைய கேங்கு லீடர் நான் தான் சொன்னேன். அவன் கேங்குக்கு அவன் லீடர்னா, நம்ம கேங்குக்கு நீ தானே லீடரு. அதான் சொன்னேன். அடே, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு பொசுக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. திடீர்னு அவனுக்கு எனக்கு கைகலப்பாயிருச்சு. அப்ப அவனை நீங்க அடிச்சீங்களா? இப்ப யாரு அடிச்சாங்கடா? இல்லனே, அவனை நான் பார்த்தேன். அவன் ஃப்ரெஷ்ஷா போனா. அடே, அவன் பிரசாத் தான் காட்டிக்கிறான்டா. அவன் வாங்கினதெல்லாம் உள்காயம்ல. சரி, இப்ப சேட்டு பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. அவன் திரும்பி வர்ற மாதிரி தெரியல. ஆகையினால அண்ணன் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டிருக்கேன். ஓடாம வாடா, சொல்றத கேளு. இப்ப பணம் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டு உங்க எல்லாரையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டி போறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இது சயின்ஸ், தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நடக்குமா? இந்த பாரு, டவுட்டாவே இருக்க. உன்னை டவுட்லயே பெற்றிருக்காங்க. அண்ணன் நம்புடா. ஹாய், how are you? கையை உடைக்காம போட்டு தப்பா போச்சு. இவ்வளவு அடி வாங்கி ஒரு சைல நீ மாத்திக்க மாட்டேல்ல? சும்மாரா. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். என் பணம் 10 கோடி எங்க இருக்கு? இருக்கு. ஏன்டா இவ்வளவு நேரம் உன்னை புரட்டி அடிச்சு கேட்ட இல்லன்னு சொன்னப்ப இருக்கு. நம்ம சண்டை போட்டதா எதுக்குங்க? இருக்குங்க. அதான் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள குண்டதாடா இருக்கான். குண்டைகிட்ட தான் இருக்கு. டேய், அவன் பல்ல புடிக்கிட்டு இருப்பாங்க. பாதியில கூட்டு வாங்கடா. தம்பி, ஒரு சேர் எடுத்து போடுப்பா. போட மாட்டாங்களோ? ஏன்னா நல்லா எங்களை பின்னி எடுக்கிறாங்கல்ல. கொஞ்சம் சும்மாரு. டேய், நீ விரல் துப்பும் போதே மெட்ராஸ்ல அற விட்டுட்டு அக்கே அவ்வளவு பெறப்பட்ட ஒரு சேர் கிட்ட போட மாட்டேங்கிறாங்க. 10 கோடி கேட்க திமிரு. வந்துட்டான்ல, 10 கோடி வாங்கி கொடு. இருங்க. இதுக்கு தான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. பாக்கெட்டா தின்னு படாத பாடு வர்றேடா. சரி, கொடுத்துருவோம். அடைய குண்டு பையா, அந்த 10 கோடி இருக்குல்ல, அதை சாப்பிட்ட கொடுத்துரு. என்ன 10 கோடி? புரிஞ்சுக்கடா. அந்த 10 கோடி காரணம், அந்த 10 கோடியை கொடுத்துரு. கண்ணெல்லாம் டேய், கண்ணை அடிக்கிற. டேய், அந்த கண்ணு எடுறா. ஐயோ, துப்பாக்கி. அடிக்கிறியா? சுட்டன் வை, 2 மண்டையை தாண்டி வரும். எப்படி சுடுவார் தெரியுமா? உங்கள சுட தெரியுமானே? அதான்டா தெரியாது. அப்புறம் ஒரு குத்து மாதிரி சுடுவோம். சிக்கிரம் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க.
தப்பு ஆயிப்போச்சே தப்பு. இனிமேல் உனக்கு எப்படி கிடைக்கும் கப்பு? என்ன துப்பாக்கி கையில கச்சா இப்ப மரண தெரியாது அவனுக்கு. நிஜமா சுடுவேன். பெரிய ஜங்க் கொண்டு அனுப்ப உனக்கு. அட சும்மா இருடா. செவனேன்னு இருந்தவன் காலை வாரி விட்டு அவன் கபட்டைக்குள்ள சுட வச்சது நீங்க தானடா. சுட்டதான் சுட்டேன், வேற எங்கேயாவது சுட வேண்டியதானே? அங்க பார்த்தாங்க சுடுவேன். நான் என்னடா குறி பார்த்தாடா சுட்டேன், குத்து மதிப்பாதானடா சுட்டேன். குத்து மதிப்பாத்தானே சுட்டேன். ஏண்டா இப்ப அவன் இருப்பானா செத்துருப்பானாடா? அண்ணே அவன் செத்தான்னா அவங்க ஆளுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. அவன் பழைச்சானா அவனே உன்னை சும்மா விட மாட்டான். எப்படி இருந்தாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவான்ல. ஏண்டா ஒன்னு என்ன தனியா பிரிச்சு நீங்க மட்டும் தப்பிக்க பாக்குறீங்களே, இது நியாயமாடா? சுட்டது நீ தானே, சுட வச்சது நீங்க தானே. அது நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமா? அண்ணே பேசாம ஆஸ்பத்திரி போய் அவகிட்டயே மன்னிப்பு கேட்டலான்னு. என்னடா சொன்ன? சரி வாட்டு தரதல கண்ணடிச்சத காட்டி கொடுத்தது இல்லாம கூட்டி போய் கொல்ல வர பாக்குறேன். இன்னைக்கு ஒன்னே பண்ணு குடல வரி குள்ளனுக்கு மாலை அப்புறம் அவன் நந்திக்கிறாத. வாங்க நடக்கிறத பாப்போம். அழுகுறா நேர்ல கோழி. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்கண்ணே. பேசாம ஒரு 6 மாசம் கேரளா காட்டுக்குள்ள போய் தவம் எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்ணே கேரளா போயிடலானே. நீ ஏன் வர்ற? இங்க இருக்கிற நாயோட கேரளா இருக்கிற நாய் ரொம்ப ஸ்பெஷல். நல்ல வேலை. நாயை கடத்துன்னு சொல்லி நல்லா இருந்த என் பேரனை நாய் திருட வச்சு நாடு கடத்த பாக்குறியாடா நாதாரி? இல்லனா மட்டும் உன் பேர நான் கூகுள் பிச்சை ஆயிடுவானா? டேய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த காலத்துல அந்த பைரவர் அருளால ராஜா மாதிரி இருந்த குடும்பம்டா நாங்க. அம்மாச்சி நீ வேற அதையே சும்மா இருந்த. அது ஏதோ சொல்ல வருது. நீ ஏதாவது ஒரு பிளாஷ்பேக் வச்சிருப்பல, அதை சொல்லி தொலை. சொல்றேன்டா சொல்றேன். நாய் வந்த நேரம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் நாயை பார்த்துக்க ஒரு வேலைக்காரன் வந்தான். ஐயா யாரு பாணி? வீட்டு வேலைக்காக மேனேஜர் ராம்சாமி அமிச்சாரியா? அப்படியா? இருந்த வர்றேன். உன்னை வர சொன்னது வீட்டு வேலைக்காக இல்ல, எங்க பைரவரை பாத்துக்கிறதுக்காகத்தான். இந்த பைரவர் எனக்கு இன்னும் ஒரு குழந்தை மாதிரி. இவனை சாப்பிட வைக்கிறது, குளிப்பாட்டுறது, தூங்க வைக்கிறது எல்லாம் இனிமே உன் பொறுப்பு தான். பைரவரை தூங்க வச்சுட்டு ரூம் சாவிய ஏகண்ட கொண்டாந்து கொடுத்துரும். சரிங்க ஐயா. இந்தா. அவனும் நம்ம பைரவரை நல்லா பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருந்து உங்க அப்பாவோட நம்பிக்கைக்கு உரியவனா மாறினான். சார் ரெடி சார். தம்பி ஒரு நிமிஷம். ஏய் மேகநாதா வாயா, வந்து போட்டோக்கு இல்லையா? ஸ்மைல் ப்ளீஸ். ஐயா பைரவரை தூங்க வச்சிட்டேன், இந்தாங்கய்யா சாவி. டேய் ஐயா உட்கார. கொடுங்க ஐயா, இந்தாங்கய்யா. ஐயா கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட அந்த நாயை நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்படி என்னையா அந்த நாய் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம்? டேய் என் பைரவர் சாதாரண நாய் இல்லடா, அபூர்வமான நேரத்தில் பிறந்த ஒரு அதிர்ஷ்டமான ஜீவன். ஒரு சித்தர் பைரவர் கோயில்ல எனக்கு பரிசா கொடுத்தது. அது இருக்கிற இடத்துல செல்வமும் செழிப்பும் பெருகிக்கிட்டே இருக்கும். அவன் வந்த நேரம்தான் எனக்கு இவ்வளவு ஆசையும் அந்தஸ்தும் கிடைச்சது. அவன் என்கிட்ட இருக்கிறவரை எவனும் என்னை அசைக்க முடியாது. என்னாச்சுட்டா? ஐயோ பைரவா! நம்ம பைரவரை திருடிட்டு வேலைக்காரன் ஓடி போயிட்டான். அதை தேடி போன உங்க அப்பா கடைசி வரைக்கும் வீடு திரும்பவே இல்லை. அதே கவலை இல்லை, உங்க அம்மாவும் உசுர விட்டுட்டா. அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு பட்டணத்துக்கு வந்து படாத பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கினேன். நாயை பறி கொடுத்ததுல இருந்து நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. சேகர், அது நம்ம நாயடா, அது உன்னோட நாயடா. நம்ம நாயை திருடிட்டு அவன் கோடீஸ்வரனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப அந்த நாய் உங்கிட்ட வந்தா நீ ராஜா மாதிரி வாழ்வடா, ராஜா மாதிரி வாழ்வ.
ஒரு நாய்க்கு இவ்வளவு பெரிய கதை. அம்மாச்சி இப்ப நம்ம நாய் எங்க இருக்கு? நாய் ஹைதராபாத்ல லாலா பேலஸா. லாலா பேலஸ். Yeah, getting busy in the place to be. Yeah, getting busy in the place to be. Come on, come on, come on, come on, come on. Yo, what do we do? We'll come around when we funk with the funk ill crew like this. Come on, come on, come on, come on, come on. Check the rhythm, check the flow. Check the ceiling, check the dough. Check the rhythm, check the flow. We're coming through the window, y'all. Come on, 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 come on. இதுவரைக்கும் நம்ம கை வச்சதெல்லாம் ஊர்ல இருக்க நாயத்தான். இப்ப நம்ம கைப்பற்ற போறது என்னோட சொந்த நாய. இது சயின்ஸ்.